மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. தமிழகத்தில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கோவை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய சக்தி தீவிர புயல் குஜராத்தின் துவாரகாவிலிருந்து மேற்கே சுமார் 820 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாகவும், இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது. கோயம்பேடு, அரும்பாக்கம், வடபழனி, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், அனகாபுத்தூர், குரோம்பேட்டை, பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. காலை முதல் வெப்பத்தின் தாக்கம் அதிகமிருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பழூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து இடியுடன் கூடிய மழை பெய்தது. இடங்கண்ணி, தென்கட்சி, பெருமாள் நத்தம், மேலக்குடிக்காடு, கீழக்குடிக்காடு, அண்ணன்காரன்பேட்டை, அணைக்குடம், சோழமாதேவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இந்த திடீர் மழையால் குளிர்ந்த காற்று வீசி மக்களுக்கு நிம்மதி கிடைத்தது. மழை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. தற்போது சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கு இந்த மழை மிகுந்த வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், நெய்வேலி, பெண்ணாடம், வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னல், பலத்த காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த மழையால் மானாவாரி சாகுபடியாக மக்காச்சோளம் பயிரிட்டு மழைக்காக காத்திருந்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் மழைக்கு பிறகு விருத்தாச்சலம் பேருந்து நிலையம், ஜங்ஷன் சாலை, தெற்கு தெரு, பெண்ணாடம் சாலை உள்ளிட்ட இடங்களில் நகராட்சி கழிவுநீர் வாய்க்கால்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் மழைநீரோடு கழிவுநீரும் தேங்கி நின்றது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். மாவட்ட நிர்வாகமும் விருத்தாச்சலமும் உடனடியாக நீர் தேங்கியுள்ள பகுதிகளை ஆய்வு செய்து சுத்தம் செய்து தொற்றுநோய் பரவாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுமார் 10 நாட்களுக்கு பிறகு பிற்பகலில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. அடர்ந்த பனிமூட்டம் தாழ்வாக நிலை கொண்டதால் குளிரின் தாக்கம் அதிகரித்தது. இந்த இதமான சூழலை அனுபவித்த சுற்றுலா பயணிகள் பனிமூட்டத்தின் அழகை ரசித்து மகிழ்ந்து புகைப்படமும் எடுத்துச் சென்றனர். மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.